Hello everyone, welcome back to my channel. என் பேர் அமுதம். நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் தான் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்சைட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு ப்ரைமர் இது யூஸ் பண்ணுறேன். இது 3-in-1 பிராண்டாக எனக்கு ஒர்க் ஆக போகுது. மாய்ஸ்சரைசர் எதுவும் தனியாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் இந்த மாதிரி நான் கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கன்சீல் பண்ண போகிறேன். ஸோ கன்சீல் நான் எங்கெல்லாம் பண்ண போகிறேன்னா, எங்கெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ் அதுக்கப்புறம் பிளாக் மார்க்ஸ் இருக்கோ நான் அங்கெல்லாம் வச்சு பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் ஃபார்வர் பிராண்ட்லேருந்து இந்த ஆரஞ்சு கலர் எடுத்து நான் என்னோடய ஐயில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். கையிலே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படியே. ஸோ உங்களுக்கு வாயை சுற்றி கருப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கரெக்டாக வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆரஞ்சு கலர் போட்டு முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா, ஆரஞ்சு கலர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என் ஷேடை கொஞ்சம் டார்க்கர் ஷேடை எடுத்து நான் அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது நெக்ஸ்ட்டு பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கன்சீல் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் நான் இன்சைட் பிராண்ட்லேருந்து MN32 ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஸ்கின்னுக்கு எக்ஸாக்ட் ஷேட் இது. ஸோ ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சிடும். நெக்ஸ்ட் ஹைலைட்டிங் நான் இன்சைட்லேருந்து MN30 ஷேட் எடுத்து நான் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ப்ரஷில் எடுத்து கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ்க்கு மேலேயும் லிப்ஸ்க்கு கீழே கொஞ்சமாக போட்டு நான் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஹைலைட் பண்ணி முடிச்சேன். நெக்ஸ்ட்டு கான்டூரிங்க்கு நான் ஃபார்வர் பிராண்ட்லேருந்து ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து என்னோடய நோஸ் நான் கான்டூர் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட்டிங்காக தெரியும் நோஸில். நெக்ஸ்ட் சீக் போன்ஸ் கான்டூர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டவுன்வர்ட்ஸில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் நான் பண்ணுறேன்.
ஸோ நான் இப்போ வந்து ஃபேஸை செட் பண்ண போகிறேன். செட் பண்ணுறதுக்கு இன்சைட் பிராண்டில் ஹெச்டி பனானா பவுடர் எடுத்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பவுடர் அப்ளை பண்ணும்போது நம்ம கவுண்டர் பண்ண இடத்துல பண்ணும்போது நமக்கு நல்லா ஸ்கல்ப்டாக தெரியும் ஃபேஸை. அண்ட் எக்ஸ்ட்ரா பவுடர் இருக்கிறத டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ரஷ்லேயே. ஸோ நெக்ஸ்ட்டு ஐக்கு கீழே பவுடர் வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து வேகமாக அதில் வந்து லைன்ஸ் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து பவுடரை வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த லைன்ஸ்க்கு உள்ளே போயிட்டு பவுடர் ஸ்டே ஆகாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ராஸை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு ஆல் ஓவர் ஃபேஸுக்கு பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து க்ரையான் பேலட்லேருந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பிங்க் கலர் ஷேட் எடுத்து என்னோடய சீக் போன்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வச்சு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சீக் போன்ஸில் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டிங் நான் இன்சைட் பிராண்ட் 04 ஷேடு எடுத்து என்னோடய சீக் போன்ஸு, ஐப்ரோ ஹைலைட்டிங், இன்னர் கார் ஹைலைட்டிங் வந்து நான் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு க்ரீம் பேஸ்டான ஹைலைட்டிங் மாதிரி தான் இருக்குது. இது நான் ஆல்ரெடி டாட்ஸ் வச்சு செக் பண்ணியிருக்கேன் இந்த பக்கம். உங்களுக்கு எப்படி பார்த்தா வந்து ஹைலைட்டிங்காக தெரியும். ஸோ இப்போ ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஆடி கையில் கொஞ்சம் இருக்குது, அதை இந்த பக்கம் வச்சு ப்ரஷ்ஷில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஷேடோக்கு ஃபஸ்ட்டு கன்சீல் பண்ணணும். கன்சீல் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக எடுத்து நான் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா பவுடரை வச்சு நான் செட் பண்ணதுக்கப்புறமா ஐஷேடோ போடுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு நல்லா ஐஷேடோ நல்லா பாப்புலேட்டாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஐஷேடோக்கு நான் இன்சைட் பிராண்ட்லேருந்து இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து 2 ஐலையும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதை நான் கையிலேயே வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 ஐலையும் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் இதுக்கு மேலே வந்து இந்த பர்பிள் கலர் ஷேட் எடுத்து 2 ஐலையும் நான் போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஐ மேக்கப்பாக தான் இருக்க போகுது. ஸோ ஐஷேடோ வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னர் ஹைலைட்டிங்க்கு 04 ஷேட் எடுத்து நான் என்னோட இன்னர் காரில் அப்ளை பண்ணிக்க போகிறேன் இன்சைட் பிராண்ட்லேருந்து. ஸோ ஹைலைட்டிங் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஐலைனர், அதுக்கப்புறம் காஜலுக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து இதை தான் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஜெல் ஐலைனர். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் 2 ஐலையும்.
ஸோ லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக்கு இன்சைட் பிராண்ட்லேருந்து டாப் ஹார்டர்ன்ற இந்த ஷேட் தான் வந்து லிப்ஸ்க்கு நான் போட போகிறேன். ஸோ மேக்கப் ஃபுல்லாக முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இன்சைட் பிராண்ட்லேருந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்பவுமே தூரமாக வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள். பக்கத்தில் வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது டாட்டாக விழுந்துடும். ஸோ இது ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுமாதிரி டச் பண்ண வேண்டாம். அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மேக்கப் வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் வந்து பண்ணலான்றதுக்கான டெமோ தான் இது. ஸோ இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.